தூக்கில் தொங்கவிடப்பட்ட நெத்தன்யாகு, சிறைபிடிக்கப்படும் கப்பல்கள், பிரிட்டனை முடக்கி இருக்கக்கூடிய ஈரான், ஸ்னேக் கன்னை எடுத்திருக்கக்கூடிய ஈரான், பல்கோரியாவை குறிவைத்த IRGC, துபாயின் எல்ஸ்டோனை அடித்து திருப்பிய ஈரான், ட்ரம்பை தூங்க விடாமல் செய்யும் திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஈரான், பொருளாதார தடையை தகர்த்திருக்கக்கூடிய IRGC, மொசாத் தலைவருடன் சந்தித்த சிரியா, பாகிஸ்தானில் களம் பதித்த இந்திய கிரிக்கெட் வீரர் கபில் தேவ், வெடித்து சிதறும் ஹூத்திகளின் படகு, நியூசிலாந்தில் இன்ஸ்டா யூஸ் பண்ணுவதற்கு தடை, குண்டால் சிதறும் பாலஸ்தீனியர்கள், கைகளையும் கால்களையும் இழந்து மரத்தில் தொங்கிய யூசுப், 6 வயது காசாவாசியினுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள், அந்த செய்திகளை ஒட்டி வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள், அதனுடைய உண்மை விளக்கங்களை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா, இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அமெரிக்கா போடக்கூடிய எக்கனாமிக்ஸ் D-Day தடை அப்படிங்கிற ஒரு தடைங்க. என்னங்க இந்த D-Day தடை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இன்னைக்கு ஈரானோடு யாரெல்லாம் வணிக தொடர்பு வச்சிருக்காங்களோ, எந்த நாடெல்லாம் தடை வச்சிருக்காங்க வணிக தொடர்பு, அந்த நாடுக்கெல்லாம் நாங்க தடை போட போறோம்னு சொல்லி அமெரிக்கக்காரன் எப்பயுமே அவனுக்கு இருக்க ஒரு கேவலமான புத்தி இருக்குல்ல, நாங்க தான் உலகத்துடைய வல்லரசு அப்படின்னு சொல்லிக்கூடிய இந்த கொள்ளை அரசு மறுபடியும் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் நாங்க தடை போட போறோம், பொருளாதார நெருக்கடியை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த செய்தி மிகப்பெரிய பேசு பொருளா இருக்குங்க. இதை ஒட்டி தான் நிறைய சம்பவங்கள் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல் நடந்திருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த D-Day தடை இதனால ஈரானை பாதிக்குமா பாதிக்காதா, ஈரான் தரப்புல இருந்து இதுக்கு எதிர்வினை ஆற்றுறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்வினை ஆற்றதாங்க செய்யறாங்க. ஈரான்ல ஒண்ணுமே நடக்கலைங்க, மக்கள்லாம் சூப்பரா இருக்காங்க, பொருளாதாரம்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அது முழுக்க பொய்யுங்க, அது உண்மை கிடையாது. ஆனா ஈரான் தரப்புல இருந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அது மட்டும் இல்லாம இந்த அரபுலகங்கள் இருக்காங்கல்ல, அரபுலகங்கள் நம்ம அந்த அற்புதமான ஆள்கள், என்ன சொல்றது அவங்கள ஒரு கோமா வருது. அவன் இந்த அரபுலக நியூஸ், அதாவது குறிப்பா அல் அரபியா நியூஸ், அரப் நியூஸ், இது மாதிரிலாம் இருக்கு இன்டர்நேஷனல் நியூஸ்ல, துபாயோடைய சேனல், அது மட்டும் இல்லாம சவுதியுடைய சேனல்ஸ் எல்லாம், இந்த அவங்களுக்கு ஜால்ரா தட்ட சேனல்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 2 மில்லியன் USD அளவுக்கு ஈரானுடைய பொருளாதாரம் சரிஞ்சிருச்சு. அதாவது 2 மில்லியன் USD, அதாவது 2 மில்லியன் அந்த தீனார் கொடுத்தா தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 1 USD வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை பின்னுக்கு போயிட்டாங்க ஈரான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பரப்புறதில்ல, ட்ரம்ப்பை வாந்தி எடுக்கிறத அப்படியே வாந்தி எடுத்து இன்னைக்கு அரபு நியூஸ் சேனல்லாம் அப்படியே சொல்றாங்க. அது உண்மை இல்லைன்னு கிடையாது, உண்மைதான், அப்படி ஏற்பட்டிருக்குதான். அதுக்கு ஈரான் என்னென்ன செஞ்சிருக்காங்க, பதிலடி என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லணும்ல. இங்க அது சொல்லப்படலாம், அதான் கவனிக்கணும். பதில் ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு ஒரு விஷயத்தை எடுத்து ஆய்வு பண்ணி சொல்றாங்க. அதாவது எங்களுடைய ஹர்முஸ் ஜலசந்தியில, கோஷம், பந்தர் அப்பாஸ் இது போன்ற இடங்கள்ல 5.7 பில்லியன் USD அளவுக்கு உள்ள எரிவாயுகள்லாம் இருக்குது, பெட்ரோலிய வேதி பொருட்கள்லாம் இருக்கு, அதை நாங்கள் எடுக்க போறோம்ப்பா, என்ன தடை போட்டாலும் நாங்கள் பார்க்கறத மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்க. இதை யாருமே சொல்லல. இன்னொரு பக்கம் பாருங்க, அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சியா, துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா கரி பாப்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு, என்னன்னா எங்களை ராணுவத்தை அழிச்சிட்டேன்னு, எங்கிட்ட நேவி கிடையாதுன்னு, அது மாதிரி எங்கள்கிட்ட ஏர்ஃபோர்ஸ் கிடையாதுன்னு சொன்னேன், எதுவுமே கிடையாதுன்னா அப்புறம் எதுக்காப்பா எங்கிட்ட பொருளாதார தடை போடுற, இந்த போர்ல நீ தோத்துனேன்னு ஒத்துக்க வேண்டியதானே, எதுக்குடா இப்படி நீ இந்த பித்தலாட்ட வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு அந்த காவாலித்தனமான வேலையை பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்வி நியாயம் இருக்கா இல்லையான்னு பாருங்க. ட்ரம்ப் எழுதி தள்ளினார் சோசியல் மீடியால, தோத்துட்டாங்க, எதுவுமே கிடையாது, என்கிட்ட சரணடைய வேணும் அப்படியெல்லாம் சொன்னவங்க இன்னைக்கு அதையெல்லாம் செய்ய முடியாம இன்னைக்கு இந்த ஹர்முஸ் ஜலசந்தி அவங்க லாஸ்டா கையாளக்கூடிய வேலை என்னன்னா, எங்களுக்கு எதிராக பொருளாதார தடை போடுறதுக்கு தான்
அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்படின்னா நீங்க இந்த போர்ல தோத்துட்டீங்க அப்படிங்கிறத ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கலிப்பாப்பாடி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஈரானுடைய தலைவர்கள், அதாவது ஐஆர்ஜிசியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹதாமி அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த தடையை போட்டாலும் எங்க நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 தலைமுறைனாலும் எதிர்த்து உன்னை போராடுவாங்க, இந்த தடைக்கெல்லாம் நாங்க பயப்படக்கூடியவங்க இல்ல அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்வினை ஆட்டக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது. பதிலுக்கு அப்பாஸ் அராக்சியா அவர் ஒரு தரப்புல என்ன சொல்றாருன்னா, ஹர்முஸ் ஜலசந்தி வழியா போகக்கூடிய எந்த கப்பலா இருந்தாலும் சரி இனிமேல் அபராதம் விதிப்போம். அது மட்டும் இல்ல, அந்த கப்பல்கள் மீது நாங்க பணம் வசூல் பண்ண போறோம். பணம் வசூல்னா முன்னாடி போட்டிருந்தது என்ன, சுங்க கட்டணம் இல்ல சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்படிதான் கிடையாது, நிச்சயமா நாங்க வசூல் பண்ணுவோம் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு அப்பாஸ் அராக்சியா அந்த செய்தியை சொல்றாரு. இதுமே வெளியில சொல்லப்படல. அதாவது அமெரிக்கா சொல்ல அதுக்கு பதிலடி தாக்குதல் இங்க வந்துகிட்டே இருக்கு. சபாநாயகர் கூடிய கலிப்பாப்பை பத்தி தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஏன்னா இந்த போர் தொடங்கியில இருந்து, குறிப்பா பிப்ரவரி 28 தொடங்கியில இருந்து தொடர்ந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய ஆள்கள்ல கலிப்பாப் ஒருத்தர். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்ற தகவல் அந்த டேட்டா எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியலங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நாட்டுல 47 மில்லியன் மக்கள் மிகப்பெரிய பாதிப்புல இருக்கிறாங்க, பசியில இருக்காங்க, பட்டினியில இருக்காங்க. அதை போய் பாடுறா, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி கேலி பண்ணி நக்கல் பண்ணி ஒரு பதிவு போட்டிருக்கதா இன்னைக்கு இன்டர்நேஷனல்ல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் இல்லாம நியூஸ் சேனல்ஸ் என்ன சொல்றாங்க, சிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல், இன்டர்நேஷனல் நியூஸ் சேனலுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த தடையும் இந்த எக்கனாமிக் டே அப்படிங்கிற இந்த தடைமை பேண்டுமே எது தெரியுமா, ஹர்முஸ் ஜலசந்தி வழியா கப்பலை திறந்து விடுங்க அப்படின்னு ஈரானை கெஞ்சுறதுக்கு தான் இந்த தடையை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படின்னு இருக்கும். அதுக்கு தான் அப்படி போனது, ஆட்சி மாற்றம் செய்ய போறேன், அவங்க மண்டியில போகணும், சரண் அடைஞ்சே ஆகணும், எல்லாம் போய் இன்னைக்கு அங்க திறந்து விடுறதுக்காக அல்லது ஒப்பந்தம் வரணும், ஒப்பந்தம் ஏற்பட்டு வாடா நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இத்தனை வேலையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த வேலை நடக்கிறது எல்லாமே என்னன்னா, அமெரிக்கால தோத்து போய் ஈரானுடைய கை ஓங்கி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஒரு டிப்ளமேட்டிக் ரீதியா. ஆனா பொருளாதார சரிவு அங்க இருக்குதா, நிச்சயமா இருக்குது. பொருளாதார சரிவுலாம் இல்லாமலாம் இல்ல, அதை மீண்டு வரக்கூடிய அளவுக்கு நாங்க உனக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டா இருக்காங்களோ அவங்களெல்லாம் குறி வைக்கிறாங்க. அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ பொருளாதாரத்துல போட்டேன்னு வச்சா நான் உனக்கு அடிபணிச்செல்லாம் போக மாட்டோம், உன்னுடைய படை எங்க இருக்குதோ, நீ எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறியோ அது அங்கெல்லாம் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நாங்க புதுசா ஒரு திட்டத்தை எடுக்க போறோம், நீ நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது, ட்ரம்ப் தூங்கவே முடியாது, ட்ரம்ப் முடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு திட்ட தாக்குதலை நாங்க வழிவகுத்திருக்கோம், எச்சரிக்கையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்போக் பேர்சனா இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய ஸ்போக் பேர்சனா இருக்கக்கூடிய இஸ்மாயில் பக்காய் ஒரு செய்தியை சொல்றாரு. பல்கோரியாவை ஆதாரம் காட்டி சொல்றாரு. பல்கோரியாவில் 2 விமானங்கள், அமெரிக்காவுடைய விமானங்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா பெட்ரோலை நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது இந்த இது எதுக்காகனா எங்களுக்கு எதிராக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படி இருந்தா பல்கோரியாவை தாக்குவோம் அப்படிங்கிறாங்க. இது 2 செய்தி சொல்லப்படுது. அங்கேயுமே அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை தாக்குறதுக்காக இந்த நடவடிக்கை நடைபெறுது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்கா பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்குது. கத்தார்ல இருக்கக்கூடிய ராஸ் லஃபான் அப்படிங்கிற அந்த கேஸ் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் ஹப், இதுதான் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள்ல ஒண்ணு. அதான் எல்லா இடங்களும் இருக்குது, குவைத்தில் இருக்குது, பஹ்ரைன்ல இருக்குது, எல்லாருமே இருக்குது, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவ்வளோ பொருளாதாரத்தில் போடுறாங்கல்ல, நம்ம ஆளு என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளு அப்படியே மிரண்டு அப்படியே அவ்வளோதான், சரிதாங்க நீங்க சொல்றது அப்படின்னு ஆயிடுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ண எவ்வளோ தில்லுன்னு பாருங்க, இந்த வீடியோவை பாருங்க. என்னன்னா, ட்ரம்ப்பையும் நெத்தனியாவும் தூக்குனா பொம்மை அதே மாதிரி செஞ்சிருக்காங்க. பொம்மையை செஞ்சு 2 பேர்த்தையும் தூக்கு மாட்டி தொங்க விட்டு அதை வீடியோவை எடுத்து அப்லோட் பண்றாங்க, அந்த போட்டோவை போடுறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஈரானுக்கு தைரியம் இருக்கிறத பார்த்து இன்னைக்கு ரொம்பவுமே எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான செய்தி, நெத்தனியாவு தப்பி பிழைப்பாரா அப்படின்னு பேசப்படுறாங்க. ஏன் காரணம் என்னன்னு சொன்னா, அரசியல்ல இனிமேல் அங்க அவருடைய லிக்குட் கட்சி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்ப தப்பி பிழைக்கிறதுக்காக என்ன வேலையை நெத்தனியாவு செய்யறான்னா, அவங்களுடைய எதிர்கட்சி, அதாவது நெத்தனியாவுக்கு ஆப்பனண்டா இருக்குது நப்தாலி பன்னட்டுன்னு ஒரு இருக்கான், அவன் ஒரு ஆகப்பெரும் சைத்தான். அந்த சைத்தான் இருக்கான்ல, அந்த சைத்தான் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கான், அது இவனை விட மோசமானவன். அவனுக்கு எதிராக இவன் ஜெயிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே நெத்தனியா என்ன பண்றான்னா, எங்களுக்கு அடுத்த இலக்கு துருக்கி தான், துருக்கி பக்கம் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி நெத்தனியா சொல்றான்.
இவன் இருக்கான் நெப்தாலி பண்ணிட்டு இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்னா கத்தார் பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்புறாங்க. இது ரெண்டுமே இன்டர்நேஷனல் எப்படி சொல்றாங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொழப்பாடா, அரசியல் களத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக இப்படி கேவலமான சண்டைகள்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை தாங்க, இந்த இடைவெளிக்கு மத்தியில் தான் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து காசாவுல போர் நிறுத்தம் என்று ஏற்பட்டிருந்தா கூட அது போர் நிறுத்தம்லாம் இல்ல, தொடர்ந்து அங்க கொல்லப்படுறாங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குண்டுவெடி பாத்தீங்கன்னு சொன்னா காசாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அல் ஹுதைதா அப்படின்னு சொல்ற இந்த பகுதியில ஒரு குண்டை போட்டிருக்காங்க. இந்த குண்டை பாக்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா வெடிச்சு சிதறாங்கல்ல, சிதறினதுல பல இந்த காட்சியை பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும், இப்படி சிதறினப்ப இது மக்களுடைய உடல்கள்லாம் இருக்குமோ அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு அங்க குண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கேவலமான என்னென்ன வார்த்தை சொல்றது, புறம்போக்கு, பண்ணாட, பைத்தியக்காரன், இது வேற என்னென்ன வார்த்தை சொல்லாம இதெல்லாம் சொல்லி நம்ம சொல்லலைங்க, சொல்லி அப்படி திட்டுறாங்க. ஏன் பை அப்படி திட்டுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேற்கு கரையில நல்லா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு கேவலமானவங்கன்னு பாருங்களேன். காசாவாசிகள் பயன்படுத்துற அந்த பெட் அனிமல்ஸ் இருக்கும்ல, பூனை அடிச்சதை நம்ம காட்டணும், நாய் அடிச்சு மண்டையை உடைச்சதை காட்டணும், அவங்க தோட்டத்துக்கு நாய் வளர்ப்பாங்க அதை அடிச்சு காட்டணும். நம்ம கழுதை இருக்குல்ல, அதை என்ன பண்றாங்க, வண்டிக்கு பின்னாடி கட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டே போய் அந்த கழுதையை அடிச்சு சாகடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். அவ்வளோ கேவலமான மகா மட்ட ரகமானவங்க அவங்க. இன்னைக்கு அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் காட்ஸ்னு ஒரு இருக்கான், அவர் மப்டியில் இருந்த மங்கி மாதிரியே இருக்கான், மப்டியில் இருக்கிற மங்கி அது மாதிரியே தான் இருப்பான். அவன் என்ன சொல்றான்னா பாருங்களேன், பட்டம் விடுறாங்களே காசாவில், பட்டம் விடுற குழந்தைகளை சுடணும், பட்டம் எப்படி விடலாம், விளையாடுறாங்க குழந்தைய, அதை கூட ஜீரணிச்சுக்க முடியல. என்ன காரணம், எலெக்ஷன் ஓட்டு ஜெயிக்கணும். சொன்ன மாதிரியே என்ன ஆகுதுன்னா, ஒரு 4 வயசு பையன் பட்டம் விட்டுக்கிட்டு இருந்த பையன், ஒரு 12 வயசு பையன் பட்டம் விட்டுக்கிட்டு இருந்த பையனை சுட்டு கொன்றுகிறாங்க. அவ்வளவு கேவலமான ஒரு நீதிமன்றம், கேவலமான ஒரு ஆட்சியை தான் இன்னைக்கு இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, நம்ம இஸ்லாமிய நாடுகள், அதுலயும் குறிப்பா வந்து ஹூத்திகளும், ஏமனுடைய ஹூத்திகள், இன்னொன்னு சவுதியினுடைய ஏமனிய ஆர்மி ஃபோர்ஸ், இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அந்த பகுதியில சாகுறாங்க. பாத்தீங்கன்னா ஏமனுடைய ஹூத்திகளுடைய படகுகள் வெடிச்சு நாங்க சிதற வச்சிருக்கோம்னு சொல்லி பெருமை பேச்சு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சவுதியினுடைய ஆதரவு உள்ள ஏமன் அந்த ஆர்மி இன்னைக்கு பல படகுகள் நாங்க வெடிக்க வச்சுட்டோம்னு சொல்லி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க செய்தியும் வருது. இன்னொரு பக்கம் அரபு நாடு, நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சிரியாவில் டமாஸ்காஸ்ல கொண்டு போய் குண்டை போட்டாங்க. அபு அல் துஹேர்ங்கிற ஒரு விமான தளத்துல போய் குண்டை போட்டாங்க. அதுக்கு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பாதுகாப்பு போக்குவரத்து பேருந்துங்கிறாங்க, இப்போ ராணுவ வீரர்கள்லாம் போவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பாதுகாப்பு பேருந்து, அதில் கொண்டு போய் சிரியாவில் இஸ்ரேல் குண்டை போடுறாங்க. அங்கே போட்டால் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கப்புறம் அவருடைய அதாவது சிரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆசாத் அல் சைபைனின்னு சொல்லுவாங்க, அவர் இந்த மொசாட்டினுடைய தலைவர் இப்போ ஒருத்தன் இருக்கிறான், ரோமன் கேப்ப மாதிரி, சரி வழக்கத்தில் அப்படியே வர மாதிரி வந்துருச்சு, கேப் மேன்னு ஒருத்தன், இவனு சந்திச்சு பேசினாங்களாம். ஏன் அடிச்சிங்க, அப்படி அடிச்சிருக்கோம், செஞ்சிருக்க கூடாது நீங்கள் அப்படியே இருந்தால், இல்லை இனிமேல் நான் செய்ய மாட்டேன், அவன் துருக்கியை போக சொல்ல அப்படின்னு இப்படி ஒரு மண்டியிடக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு சிரியா இருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு காரி துப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய செய்தியை பார்க்க முடியுது. அதே சமயம் இன்னொரு பேசு பொருளுங்க, சங்கீடே இவர்ரா, கபில் தேவ் பாகிஸ்தானுக்கு குரல் கொடுத்துருக்கிறாரா, ஏன்டா அமைதியா இருக்கிற, உனக்கு சும்மாவே இருக்காது, அரிப்பெடுக்குமே, அரிப்பெடுக்கலையே ஒன்றும் பாரு என்னன்னு. இந்த கபில் தேவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இம்ரான் கான், அதாவது பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமராக இந்த இம்ரான் கான் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, மறுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, உத்தம புத்திரர்லாம் கிடையாது, அவரை சிறைச்சாலை போட்டிருந்தாங்க. எதிர்கட்சியில சொல்லவே தேவையில்லை, சபாஸ் ஷரீப் எதிர்கட்சி, அவரை ரொம்ப கொடுமை, அடி தாங்க முடியல, அது இது எங்களுக்கு போதிய உணவுகள் கிடையாது, அது இதுன்னு அவர் மேல குற்றச்சாட்டு சொல்லியாச்சுங்க. குற்றச்சாட்டு சொல்லி அவர் இப்ப சாகிற ஒரு நிலைமையில் இருக்காருன்னு பரவலா பேசப்படுது. ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்க மாதிரி தான் தெரியுது, உரிய ட்ரீட்மெண்ட் கிடையாதுனால உடனே இங்க இருக்கக்கூடிய அந்த சமகாலத்துல கிரிக்கெட் விளையாண்டாங்கல்ல, இம்ரான் கான், கபில் தேவ், சுனில் கவாஸ்கர், இவங்கெல்லாம் ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. இந்தியா டுடே இந்த செய்தி வந்திருக்கு, என்னன்னா இன்னைக்கு இம்ரான் கானுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கபில் தேவ், சுனில் கவாஸ்கர்லாம் உண்மையிலே குரல் கொடுத்துருக்காங்க. மனிதநேயமிக்க குரல் இதுதாங்க, மனுஷனா பார்க்கணும், தவறுகள் இருந்தா கண்டிக்கணும், அதே சமயம் மனுஷனா பார்க்கிற ஒரு நிலையை நமது முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் உண்மையிலேயே நிரூபிச்சிருக்கக்கூடிய இந்த செய்தி உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்குதுங்க. அதுக்கிடையில பார்த்தீங்கன்னா ஈரான்ல இருந்து வெளியிருந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, சோபான்னு ஒரு பையன், அந்த பையன் இந்த மினாபா தாக்குதல் பிப்ரவரி 28 அன்னைக்கு ஒரு குழந்தை இருக்க ஸ்கூல்ல கொண்டு போய் அமெரிக்கா குண்டு போட்டான்ல, டொமோஹோங்கிற ஒரு பெரிய யோகனை, 168 பேர் ஆன் தி ஸ்பாட்ல குழந்தைகள் இறந்து போனாங்கல்ல, அந்த குழந்தைகள் ஒரு பையன் தாங்க சோபான். அந்த பையனுடைய தம்பி அகது அவங்க வாப்பா வீட்டுக்குள்ள வர்றப்ப, அண்ணனை காணா சோபானா ரொம்ப நாளா,
போங்க ஸ்கூல்லேருந்து கூட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பையன் அழுகுறான். இந்த வீடியோ வைரல் வீடியோ பார்க்கவே முடியல. அவ்வளோ உருக்கமாக இருக்குது. அவ்வளோ கேவலமான ஒரு வேலையை அமெரிக்கா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றான் அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சந்தோஷமான செய்திங்க. ஈராக்கிலிருந்து ஈராக் எர்பில் பல இடங்களில் ஈரான் தொடர்ந்து அடித்தாங்க. அதுக்கட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பென்டகன் இன்னைக்கு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. வளைகுடா நாடுகளில் போய் நம்ம ஏன்ப்பா தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவன்கிட்ட போய் ஏன் தேவையில்லாம விளக்கமா தடியை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பென்டகன் ஏற்கனவே ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னா ஈராக்ல இருந்து நம்ம செப்டம்பர்ல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுக்கு முன்னாடி என்ன கவனிக்கணும், இதுக்கு முன்னாடி இந்த பேச்சுல வர்றப்ப இந்த செய்தி வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா கலிப்பா அங்க போறாரு. அங்க பார்த்து அங்க இருக்கக்கூடிய ஜைதி அவங்களுடைய பிரதமரை சந்திச்சு பேசுறாரு. பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம செய்தியா தெரிஞ்சு கொள்ள முடியுது. ஒவ்வொரு வீடியோவுடைய கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை சொல்லிட்டு வர்றோம். யூசுப் முகமது ஹுசைன் ஒரு 6 வயசு பையன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றி டிஆர்டி அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனலுக்கு அந்த பையன் பேட்டி கொடுக்குறான். ஜூன் 6, 2024 அன்னைக்கு நான் என் குடும்பத்தோடு போய் படுத்தேன். என் கூட பிறந்த 2 உடன்பிறப்புகள், தங்கச்சி தம்பி யாராவது இருந்திருப்பாங்க போல், இல்லை அண்ணன் தங்கச்சி யாராவது இருந்திருப்பாங்க போல், பெற்றோரோட படுத்தேன். எப்படி படுத்தேன்னா பசியோடு படுத்தேன். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் பசியான நிலையில் தான் அந்த மக்கள் வாழ்க்கை அடித்தாங்க. அது மாதிரி நான் போய் படுத்தேன். அப்படி படுத்திருக்க சமயத்தில் பகல் நேரம், அதாவது ஒரு 4 மணி அளவில் ஒரு குண்டு விழுந்தது தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. அப்படி குண்டு விழுந்த உடனே நான் என்னன்னா எங்கே இருந்தேன்னா எனக்கு அடுத்து சுயநினைவு திரும்புது. அப்படி திரும்புகிறப்ப அந்த பையன் சொல்கிறான், என்னுடைய உடல் முழுவதும் மரத்து மேலே தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி தொங்கி நான் அப்படியே அங்கேருந்து ஒரு காரில் விழுந்தேன். விழுந்ததுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த உதவி குழுக்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த உதவி குழுக்கள் எங்களுக்கு உதவுறதுக்காக வேகமாக வந்தாங்க. என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் என்னை ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு முழுவதுமாக சுயநினைவு வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தேன், என்னுடைய 2 கைகளையும் கால்களையும் நான் இழந்திருந்தேன். அதோடு சேர்த்து எனக்கு சொல்லப்பட்ட செய்திகள் என்னென்னா, கொஞ்ச நாள் கழித்து உன் கூட பிறந்த 2 பேருமே இறந்துட்டாங்கப்பா, உன் கூட பிறந்த தகப்பனும் தாயும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு சொல்லப்பட்டுச்சு. எனக்கு ரொம்ப என் தகப்பன் தாய் என் கூட பிறந்தவரை நினச்சி நான் ரொம்ப அழுதேன். எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, வாழ்க்கையில் லட்சியம். எல்லா குழந்தைங்களும் எப்படி விளையாடுறாங்களோ அது மாதிரி ஃபுட்பால் விளையாண்டு ஒரு நல்ல ஆளாக வரணும்னு ஆசைப்பட்டேன். அதெல்லாம் நிறைவேறாமையே போயிருச்சு. அந்த வழியோட அந்த விளையாட்டு சிந்தனையோட அந்த குழந்தை சொல்லுது, என்னுடைய தகப்பனும் தாயும் இல்லாமல் போனது எனக்கு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்குது. இன்னைக்கு காசாவில் நான் ஒரு அனாதை. என்ன மாதிரி பல அனாதைகள் இருக்கிறாங்க. அந்த அனாதைகள்லாம் இன்னைக்கு எத்தனை பேர் இந்த அனாதைகளை பற்றிலாம் பேசுகிறாங்க, தெரிஞ்சிருக்கும் இந்த உலகம் அப்படின்னு இந்த பையன் 6 வயசு யூசுப் பையன் தனக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் தன்னை போன்று யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களை பற்றியும் இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும், பேசணும் அப்படின்னு அந்த பையன் பேசுகிறான். 39,000 அனாதை குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க காசா. எப்படிப்பட்ட சூழ்நிலை நினச்சி பாருங்க. அந்த பையன் இந்த நிலையில் வாழ்க்கையை கழிச்சேன்னு சொல்கிறான். உலகத்தில் எத்தனை பேருக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்கும். இந்த செய்தியை உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.